ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு இடத்துல நிறைய மீன் இருக்குதுன்னு சொன்னதால் சரி நாமளும் சும்மா தானே இருக்கோம், மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போயிருந்தேன். நாங்கள் எப்படி மீன் பிடிச்சோம், மீன் பிடிக்கும் போது என்னென்ன ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த இடத்துல தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போகக்கூடிய ஒரு பெரிய கால்வாய் இது. நாங்கள் போயிருந்தப்போ அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் வாத்து கூட்டம் வேறு நிறைய வந்துட்டு இருந்தது. கொண்டு போன வலை ரொம்ப பெருசு அப்படின்றதால ஜிக்ஸாக்காக வலை விட்டுட்டு இருந்தோம். வலையோட நீளமும் பெருசு அப்படிங்கிறதால கால்வாயில் ரொம்ப தூரத்துக்கு வலையை விட்டு வச்சுருந்தோம். வலையை ஜிக்ஸாக்காக விட்டு வச்சுருந்ததால் இந்த வாத்து கூட்டங்கள் வேறு கிராஸ் பண்ணும்போது அந்த வலையில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. மீன்கள் இருக்கிறதுக்கு அறிகுறியாக ஒரு சில மீன்கள் குதிக்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதனால தான் வலையை வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலையை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சில்லில் போட்டால் தான் விரலே மாட்டோம். இது நிறைய பேர் பண்ணுறது இல்லை, கிராமத்தில் மட்டும் தான் இதுமாதிரி பண்ணுவோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருக்கிற அந்த பெரிய வலையை அந்த கால்வாய் ஃபுல்லாக விடுறதுக்கு எங்களுக்கு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. சரின்னு ஒரு வழியாக இருக்கிற வலையெல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ணால் மீன் கிடைக்க 2 மணி நேரம் ஆகுன்ட்டானுங்க. திரும்பவும் அந்த வாத்துங்கள்லாம் வந்தது. அதுங்களை விரட்டி விட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். சடனாக திரும்பி பார்த்தா இளநீ இருந்துச்சு. யாருடா மரம்னு கேட்டால் அதுவும் நம்ம ஃப்ரெண்டு இது. உடனே மரத்தில் ஏறி இருந்த மொத்த இளநீரையும் அறுத்துட்டோம். அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 to 25 இளநீருக்கு மேலே இருந்துச்சு. இளநீரை அறுத்துக்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் கையிலேயே வெட்டி வேற கொடுத்தான். நாங்கள் அங்கே இருந்ததே 4 பேர் தான். மதியம் சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு இளநீர் மட்டுமே அவ்வளோ இளநீர் குடித்தோம். சரி வலையை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சே, மீன் மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆரம்பத்திலே ஒரு மீன் மாட்டி இருந்துச்சு. ஆரம்பத்திலே ஒரு மீன் கிடச்சிடுச்சு. இன்னும் நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்த்தா மொத்தமாகவே இந்த ஒரு மீன் மட்டும்தான் மாட்டியிருந்துச்சு. கடைசியில் கிடைச்ச ஒரு மீனையும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு கிளம்பி போயிட்டோம். சரி மீன் தான் கிடைக்கலையே, ஈவினிங் ஏதாச்சும் கடைக்கு போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். சரி கடைசியில் இதுக்கு யார் பில்லு கொடுக்கறதுன்னு பார்த்தா அதுக்கும் நம்ம ஃப்ரெண்டு தான் மாட்டினார். இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.